இங்க பாருங்க யாஷ்மி, இந்த மாதிரி லோ கிளாஸ் ஆளுங்களெல்லாம் உள்ள விட்டா நாங்கெல்லாம் எப்படி உங்க பேங்க்குக்கு வருது? இந்த மாதிரி பண்ணா நாங்க இல்ல, எந்த பணக்காரங்களும் இங்க வரவே மாட்டாங்க, புரியுதா? இவ்வளவு பெரிய பேங்க்ல இந்த மாதிரி சீப்பான ஆளுங்களை விட்டா அதான் நடக்கும். இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோங்க, புரியுதா? I'm so sorry ma'am for this behavior. I surely take care for the next time. தேங்க்யூ யாஷ்மி. வண்டி எடுங்க. ஓகே மேம். Please take care. Thanks for coming ma'am. தேங்க்யூ. அஞ்சலி இந்த பேங்கின் VIP கஸ்டமர். முதல்ல அவனை வெளியில அனுப்பிடு. அட இங்க தானே இருந்தான். ஓ காட், எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. எங்க போனா இவன்? யாஸ்மின் இந்த பேங்கிற்கு பிரான்ச் மேனேஜர். ஒருவேளை அஞ்சலிக்கு சிறிதளவு மனக்கசப்பு ஏற்பட்டிருந்தாலும் இந்த பேங்க் அக்கவுண்டை க்ளோஸ் செய்திருப்பாள். அது யாஸ்மினின் வேலைக்கு தான் ஆபத்தாக வந்து முடியும் என்று நினைத்தாள். நல்ல வேளை எதுவும் தப்பா நடக்கல. ஓ மை குட்னஸ். ஓ ஷிட், இவன் இங்க என்ன பண்றான் இவன்? ஹலோ, அங்கே இல்ல. ஓ ஷிட், நல்லா மாட்டிக்கிட்டேன். பெர்மிஷன் கூட கேட்காம அவன் பாட்டுக்கு போயிட்டா நான் என்ன பதில் சொல்றது அவருக்கு? கிஷோர் சேர்மேன் ரூமுக்கு சென்றது யாஸ்மினுக்கு பயத்தையும் பதட்டத்தையும் அதிகமாக்கியது. இன்றோடு நம் வேலை காலி என தனக்குள்ளேயே புலம்பிக் கொண்டு மொபைலை எடுத்து பார்த்துவிட்டு செக்யூரிட்டியை அழைக்க சென்றாள். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? கிஷோர் சேர்மேனை அழைத்ததும் வேலையை நிறுத்திவிட்டு கிஷோரை குழப்பமாக பார்த்தார். ஏனென்றால் வழக்கமாக வரும் VIP கஸ்டமர்களைப் போல் இல்லாமல் பிச்சைக்காரனாக அவருக்கு தோற்றமளித்தான். சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? என் அக்கௌண்ட்ல இருந்து பணம் எடுக்கணும் சார், அதான். கிஷோர் சொன்னதை கேட்டு இந்த பேங்கில் இவனுக்கு அக்கவுண்ட் இருக்க வாய்ப்பே இல்லை. ஒருவேளை திருடனாக இருப்பானோ என்று சந்தேகப்பட்டார் சேர்மன். உங்ககிட்ட சுப்ரீம் கார்டு இருக்கா? சுப்ரீம் கார்டா? இல்லை சார். அப்படின்னா பணம் எடுக்க முடியாது. நீங்க கார்டு எடுத்துட்டு வாங்க பார்ப்போம். இல்லை, எனக்கு பணம் எடுத்தே ஆகணும் சார். தம்பி புரியுதா? கார்டு இல்லைன்னா கண்டிப்பா பணம் எடுக்க முடியாது. அது இல்லைன்னா நான் எதுவும் பண்ண முடியாது. இல்லை சார், எனக்கு பணம் எப்படியாவது எடுத்தே ஆகணும். ஓ காட், அந்த பைத்தியக்காரன் உள்ள போய் என்ன சொல்லிட்டு இருக்கான்னு தெரியலையே. கடவுளை நீ தான் காப்பாற்றணும். என் வேலைக்கு ஒல வைக்கிறதுக்காகவே இப்படி வந்து தொலைகிறானுங்க. உள்ள என்ன நடக்குதோ, சேர்மன் என்ன சொல்ல போறாரோ. ஷிட். Oh my God. இங்க பாரு, முதல்ல ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. இல்ல போலீஸ் வந்து அடிச்சு இழுத்துட்டு போவாங்க. அடம் பிடிக்காம போயிடு. சேர்மன் கிஷோரை பார்த்து திருடன் என்றே முடிவு செய்து விட்டார். ஃபிங்கர் பிரிண்ட். ஃபிங்கர் பிரிண்ட். ஃபிங்கர் பிரிண்ட்? ஃபிங்கர் பிரிண்டை பற்றி இவனுக்கு எப்படி தெரியும் என்று வியப்பாய் பார்த்தார் சேர்மன். என்கிட்ட இந்த பேங்க்ல யூஸ் பண்ற கார்டு இல்லை தான். சரி, இப்போ கார்டு இல்லைன்னா என்ன சார்? ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணி பணம் எடுக்கலாம் தானே? சேர்மன் கிஷோர் சொன்னதை கேட்டு சரி, ஃபிங்கர் பிரிண்ட் ஆக்சஸ் இருக்கா? சேர்மன் கிஷோருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் என நினைத்தார். ஓகே, அதில் உன் ஃபிங்கரை வை பார்ப்போம். இங்கேயா? ஆமாம். ரைட் ஃபிங்கரா இல்லை லெஃப்ட் ஃபிங்கரா? ரைட்.
69. உன் ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகலையே. கிஷோரை சந்தேகமாக பார்த்த சேர்மன் அடுத்து அவன் கத்தியோ துப்பாக்கியோ தான் எடுப்பான் என்று எண்ணி போலீசுக்கு தகவலை தெரிவிக்க மொபைலை எடுத்தார். சேர்மன் போலீசுக்கு கால் செய்வதை அறிந்த கிஷோர் என்ன செய்வதென்று புரியாமல் திகைத்து போய் நின்றான். மிகுந்த உற்சாகத்தோடு பேங்க் உள்ளே நுழைந்த கிஷோர் இப்படி ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்வோம் என அவன் எதிர்பார்க்கவில்லை. எப்படி இதில் இருந்து தப்பிப்பது என்று யோசித்தான் கிஷோர். கிஷோர் எப்படியோ சேர்மேனின் அறைக்குள் நுழைந்தான். ஆனால் அவர் அவனிடம் பணம் எடுக்க வேண்டும் என்றால் கார்டு வேண்டும் என்று கூறினார். ஆனால் கிஷோரிடம் கார்டு இல்லை. ஏற்கனவே மிகவும் சாதாரணமான தோற்றத்தினை பார்த்து கோபத்தில் இருந்த அவருக்கு கிஷோர் தனது ஃபிங்கர் பிரிண்ட் மூலம் பணத்தினை எடுக்க உதவுமாறு கேட்டது மேலும் எரிச்சலூட்டியது. அதனால் அவனை நம்பாமல் போலீசுக்கு கால் செய்ய போனை எடுத்தார். ஐயோ ஐயோ சார், என்ன சார் பண்றீங்க? நான் ஒன்றும் கிரிமினல் இல்லை சார். ஒருவேளை நான் தப்பான ஃபிங்கரை ஸ்கேன் பண்ணியிருப்பேன். இன்னொரு விரலை ஸ்கேன் பண்ண அலோவ் பண்ணீங்கன்னா வெரிஃபை ஆகும் சார், ப்ளீஸ். இங்க பாரு, இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் மேட்ச் ஆகலைன்னா அடுத்தடுத்த ஃபிங்கர் யூஸ் பண்ணிட்டே போவியா? சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாத. இப்போ ஒர்க் ஆகலைன்னா அடுத்த செகண்டே நான் போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன். ஓகே சார். ரைட். Access granted. Verification successful. Name Kishore Aditya. Account number 01104. அந்த மெசேஜை பார்த்ததும் சேர்மனின் முகம் மாறியது. அவர் தான் பார்ப்பது நிஜம்தானா என்று ஒரு நொடி யோசித்தார். அதை பார்த்த கிஷோரின் கண்களும் சந்தோஷத்தில் மிளிர்ந்தன. சார், கிஷோர் சார், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. உங்களை நான் இது வரைக்கும் இங்கே பணம் எடுத்து பார்த்ததில்லை. ஆக்சுவலி நான் இங்கே புதுசு. என் பேர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன், நியூலி அப்பாயிண்டட் சேர்மன். எனக்கு நீங்கள் யாருன்னு தெரியாததுனால இந்த அக்கௌண்ட் உங்களுக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணேன். சார் ப்ளீஸ், இங்கே நடந்ததை அப்படியே மறந்துடுங்க. சார் சார், அதெல்லாம் இருக்கட்டும் சார். ஃபர்ஸ்ட் என் அக்கௌண்ட்ல எவ்வளோ பணம் இருக்குன்னு சொல்லுங்களேன். ஷியோர் சார். சார், இப்போ உங்க அக்கௌண்ட்ல 90,80,70,650 ரூபாய் இருக்கு சார். அப்புறம் சார், அக்கௌண்ட்ல பணத்தை தவிர வேற சில டாக்குமெண்ட்ஸும் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா அதையும் சொல்றேன். சார், அந்த டாக்குமெண்ட்ஸ்ல உங்களுக்கு சொந்தமான ஃபெராரி காரோட டீட்டெயில்ஸ் இருக்கு. அப்புறம் அது இல்லாம 5 கிலோ தங்க கட்டி 20, 2 கிலோ தங்க கட்டி 100 இருக்கு, 3 அசல் பிகாசோவோட பெயிண்டிங்ஸ், அப்புறம் 20 8 கேரட் டைமண்ட்ஸ்னு இன்னும் நிறைய இருக்கு சார். அப்படியா? அப்போ ஒன்று பண்ணுங்க, எனக்கு ஒரு கார்டு கொடுங்க. ஷூர் சார், உடனே கொடுத்துடலாம். ஒரு 10 நிமிஷம், ஜஸ்ட் 10 மினிட்ஸ். ஒருவரின் அக்கவுண்டில் இவ்வளவு பணம் மற்றும் பொருட்கள் இருப்பதை இதுவரை அவர் பார்த்ததில்லை. கிஷோர் இவ்வளவு பெரிய பணக்காரனாக இருப்பான் என்றும் அவர் எதிர்பார்க்கவில்லை. கிஷோர் அக்கவுண்டில் உள்ள பணம், பொருட்கள் ஆகியவற்றில் 10% கூட இங்கு யாரிடமும் இல்லை. சார் இவ்வளோ அவசரமாக எங்கே போகிறாரு?
ஒரு புறம் யாஸ்மினுக்கு டென்ஷன் ஏறி கொண்டிருந்தது. அவள் உள்ளே ஏதோ தவறாக நடக்கிறது என்று நினைத்து கொண்டாள். அவளுக்கும் இந்த வேலை அவ்வளவு எளிதாக கிடைக்கவில்லை. மிகவும் கடினமாக உழைத்து இந்த வேலையை பெற்றிருக்கிறாள். அப்படி கிடைத்த இந்த வேலையை ஏதோ ஒரு பைத்தியக்காரனால் இழக்க அவள் தயாராக இல்லை. சார் ஆல் ஓகே. சார் இந்தாங்க சார் உங்க கார்டு. அந்த கார்டை பார்த்த சேர்மேனுக்கு கிஷோரின் சொத்திற்கு முன்பு இந்த கார்டெல்லாம் ஒரு விஷயமே இல்லை என தோன்றியது. பாஸ்வேர்ட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்கள் மெயிலுக்கு வந்துடும். கார்டை வாங்கிய கிஷோர் அதன் முன்னும் பின்னும் பார்த்து கொண்டே சோஃபாவில் இருந்து எழுந்து ரூமை விட்டு வெளியே சென்றான். தேங்க்யூ. நைஸ் மீட்டிங் யூ. நைஸ் மீட்டிங் யூ. அவனை வாசல் வரை சென்று வழி அனுப்ப வேண்டும் என்று ஆனந்த் நினைத்தாலும் அது அவரது வேலை இல்லை என்பதனால் தனது இருக்கையில் சென்று அமர்ந்தார். அது கம்பெனியின் ரூல்ஸும் இல்லை. ஏய் ஏய் உனதான் இல்ல இந்த சைடு எங்க போற? எவ்வளவு தைரியம் இருந்தா சொல்ல விஐபி ரூமுக்கு போவேன். போனது இல்லாம லாக் வேற பண்ணிருக்க. மேம் நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல பணம் வித்ட்ரா பண்ண வந்தேன்னு. வாட் செக்யூரிட்டி சீக்கிரம் வாங்க. இவன் திருடிட்டு தப்பிக்க பார்க்கறான். புடிங்க. என்ன புடிங்க. புடிங்க இவனை. ஏய் 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 என்ன பண்றீங்க? ஏய் என் கார்டு கொடுங்க. ஷட் அப். ஓ மை காட். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா சேர்மனை மிரட்டி ஊனியம் போட்ட கார்டை வாங்கி இருப்பேன். செக்யூரிட்டி பாக்கெட்டை நல்லா செக் பண்ணுங்க. அதில் ஒண்ணும் இல்ல. என் கார்டை கொடுங்க. மேடம் பாக்கெட் கிழிஞ்சிருக்கு. ஒருவேளை உள்ள கத்திக்கிட்டு ஏதாவது வச்சிருந்து அது கிழிச்சிருச்சான்னு ஏய் செக் என்னடா பண்ணு. சொல்றீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா? யாஸ்மினின் மனதிலோ ஒருவேளை கிஷோர் அந்த கத்தியால் சேர்மனை கொன்று இருப்பானோ என்று தோன்ற போலீஸ்க்கு போன் செய்தாள். விடுங்க என்ன? அவனை விட்டுறாதீங்க. விடுங்க. ஏய் ஹலோ ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். நான் நியூ சிட்டி பேங்க்ல இருந்து பேசுறேன். சார் எங்க பேங்க்குள்ள ஒரு திருடன் புகுந்துட்டான். அவன் எங்களோட ரிலேஷன்ஷிப் சேர்மனை குத்தி கொலை பண்ணிட்டான். சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். ஆமா சார் ப்ளீஸ். நீ கண்டிப்பா ஜெயிலுக்கு தான் போவேன். என்ன நடக்குதுங்க? என்ன டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? சார் சார் நீங்க உயிரோட இருக்கீங்களா? நான் ஏன் இவ்வளவு சீக்கிரம் சாக போறேன்? ஐயோ யார் இவர் இப்படி பண்ண சொன்னது? சார் விடு சார். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இந்த முட்டாள்தனத்துக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பின்னாடி போங்க. இதை யாரு பண்ணது நான் கேக்குறீங்க? தோ இந்த பொண்ணுதான். நான் எவ்வளவோ சொல்லியும் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டா. என்ன பார்த்தா திருட மாதிரி இருக்கான். அதனால நான் உங்களை உள்ள கொண்டுட்டு இந்த கார்டை திருடிட்டேன்னு வேற சொல்லியிருக்கான். யாஸ்மின். சார் சார் பெர்மிஷன் இல்லாம உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு. வெளியில வரல. சோ உங்களை கொன்னுட்டு கார்டை திருடிட்டான்னு நினைச்சேன் சார். முதல்ல என் கார்டை கொடு. சார் என் கூட வா. இவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? இவர் கிஷோர் குமார் ஆதித்யா ஃபேமிலியோட ஒரே வாரிசு. ஆதித்யா ஃபேமிலி நம்ம பேங்கோட எல்லா பிரான்ச்லயும் அக்கௌண்ட் வச்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அவர் நினைச்சா இந்த ஏரியாவையே விலைக்கு வாங்க முடியும். நீ முதல்ல ஒரு விஷயம் பண்ண. முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி நாங்க தப்பா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம்னு சொல்லு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட சாரி கேளு. ஓகே சார். ஒருவேளை அவர் மட்டும் உன்னை மன்னிச்சு விட்டுட்டாருன்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நான் உன் வேலையில தான் கை வைப்பேன். ஐம் சாரி சார். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நடந்ததெல்லாம் இப்போ மறந்துடுவேன். எனக்கு வேற வழியே இல்லை. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி ஆகணும். இல்லைன்னா இங்கே வந்துடுவாங்க. ஹலோ யா போலீஸ் ஸ்டேஷன். சார் இப்போ நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். அதை கேன்சல் பண்ணணும். ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. ஓகே சாரி மேம். இன்ஸ்பெக்டர் கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு. நேரம் அவர் அங்கே வந்திருப்பாரு. நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சா நீங்கள் அவர்கிட்டயே சொல்லிக்கோங்க. ஷிட் போச்சு. நான் செத்தேன். இப்போ என்ன பண்ணுறது? வேற வழியே இல்லை. மன்னிப்பு கேட்டுட வேண்டியதான். சார் ஆக்சுவலி உங்களை நான் தப்பாக நினச்சிட்டேன். சார் தயவு செஞ்சு என்ன
மன்னிச்சிடுங்க சார் ப்ளீஸ். உங்களை ஹர்ட் பண்ணணுங்கிறது என்னோட இன்டென்ஷன் இல்லை. உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டது பேங்கோட சேஃப்டிக்காக தான். ஐம் ஸோ சாரி. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க. இட்ஸ் ஓகே. என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் கிஷோர். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.